பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஏசாயா 7:6 இப்படி சொல்லுகிறது. இது அடிப்படையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். துவள வேண்டாம் என்றால் நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது என்ன சொல்லுவோன்னா, பூக்களை தான் அப்படி சொல்லுவோம், ரொம்ப துவண்டு பூச்சு, இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம், ரொம்ப துவண்டுடுச்சு குழந்தை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். எப்பொழுது நம்ம இருதயம் துவலுகிறது என்று பார்ப்போமானால், சோகமாக இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அப்படி இருந்தோன்னா, அப்படி ஒரு நிலைக்கு ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எதை பார்த்து அவர் அந்த அளவுக்கு துவண்டு போனார் என்று பார்ப்போமானால், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்குவோம், அதை நமக்குள்ளே பங்கிட்டு ஏற்படுத்துவோம். இதில் ஓம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது, நாம் என்கிற வார்த்தை வருகிறது. இது ஒரு டீம் ஒர்க், ஒரு குழுவாக சேர்ந்து பேசுகிறது. எப்போதுமே இப்போ எல்லாரும் ஒரு குழு நிற்கிறாங்க, கிளம்பி போகிறாங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம போவோமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஒருத்தருடைய வார்த்தை தான் அங்கே மேலோங்கும். இந்த குழு பேசி கொண்டிருக்கிறது. அதில் ஒருத்தர் தான் பேசிட்டு, நம்ம போவோம், நாம் ஏற்படுத்துவோம், நாம் நெருக்குவோம், நாம் என்ன பண்ணுவோம், பிடிப்போம். இந்த வார்த்தைகள் மீதி பேரெல்லாம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்க வேண்டும். இதை கேள்விப்பட்டு இந்த மனிதருடைய ராஜாவுடைய இருதயம் துவளுகிறது. இப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணி வருகிறார்களே என்று. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஒரு ஆலோசனை நிலை நின்றால்தான் அது சம்பவிக்க முடியும். இது ஆலோசனையே நிலை நிற்க போகிறதில்லை. ஏனென்றால் உட்கார்ந்து பேசலாம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, அதை எப்படி செய்ய போகிறாரெல்லாம் கர்த்தருடைய தலையிடுதல் மிக அதிகமாக இருக்கும். எனவே நிலை நிற்பதில்லை, சம்பவிப்பதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில், இல்லை என்றால் உங்கள் குடும்பங்களிலே, சுற்று வட்டாரங்களிலே, எங்கே உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட குழுக்கள் வேலை செய்தாலும் தேவன் அந்த ஆலோசனைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறார். நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, மே நாங்கள் தொழுகிறோம், மே நாங்கள் வாழ்த்துகிறோம், மே நாங்கள் வணங்குகிறோம். ஐயா தேவனாகிய கர்த்தர் எழுந்தருள்வீராக. இந்த காலை தியானத்தில் எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் திருப்பாதத்தில் வைக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு குழு ஆலோசனைகள், எந்த ஒரு குழுவின் பேச்சுக்கள், எள்ளி நகையாடுதல், திட்டம் தீட்டுதல், எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறட்டாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலோசனைகள் நிலை நிற்காமல் இருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்காமல் இருக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளை விசேஷமாக நல்ல நாளாக மாற்றி தருவீராக. ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. தேவனாகிய கர்த்தர் ஆபத்துக்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்தைங்க. படுக்கையில் இருக்கிறவர்களை இப்படி கிருபா பிரசன்னம் தாங்கட்டும் ஐயா. பிற காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவனுடைய கரம் பலமாய் செயல்பட போகிறது. மே காட் கோ வித் யூ. ஹேவ் a great day.